தெனாலிராமன் கதைகள் 269. ராஜதந்திரம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவை ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த அமைதியின்மையுடன் காணப்பட்டது. அண்டை நாடான கலிங்க தேசத்து மன்னன் ஒரு மிரட்டல் ஓலையை தூதன் மூலமாக அனுப்பியிருந்தான். அந்த ஓலையில் விஜயநகர பேரரசின் பெருமையை குறிக்கும் வகையிலும் உங்கள் வலிமையின் அடையாளமாகவும் விளங்கும் மிகச்சிறந்த கம்பீரமான போர் யானை ஒன்றை எனக்கு உடனடியாக பரிசாக அனுப்ப வேண்டும். நீங்கள் அப்படி அனுப்ப தவறினால் உங்கள் நாட்டின் மீது மாபெரும் போர் தொடுப்பேன் என்று மிகவும் திமிராக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் ஆழ்ந்த கவலையிலும் சிந்தனையிலும் ஆழ்ந்தார். கேட்டவுடனே ஒரு சிறந்த போர் யானையை பரிசாக கொடுத்தால் விஜயநகர பேரரசின் மானம் போகும். அதே சமயம் யானையை கொடுக்க மறுத்துவிட்டால் நாட்டு மக்களுக்கும் வீரர்களுக்கும் தேவையில்லாத ஒரு பெரும் போர் மூலம் என்ன முடிவெடுப்பது என்று குழம்பினார். அமைதியாக இருந்த அரசவையில் தெனாலிராமன் மெதுவாக எழுந்து நின்றான். மன்னா, நீங்கள் சற்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த சிக்கலை தீர்க்க என்னிடம் ஒரு சிறந்த ராஜதந்திரம் உள்ளது. நீங்கள் அனுமதி அளித்தால் நானே கலிங்க நாட்டிற்கு தூது செல்கிறேன் என்று நம்பிக்கையுடன் கூறினான். மன்னரும் தெனாலிராமனின் அறிவு கூர்மை மீது நம்பிக்கை வைத்து உடனடியாக சம்மதித்தார். சரியாக சில நாட்கள் கழித்து அண்டை நாட்டு மன்னனின் பிரம்மாண்டமான அரண்மனைக்கு தெனாலிராமன் சென்றான். அவன் தன்னுடனே மிகவும் மெலிந்த வயது முதிர்ந்த கால்களை எடுத்து வைத்து நடக்கவே பெரிதும் சிரமப்படும் ஒரு வயதான யானையை ஓட்டிச் சென்றான். அந்த நோஞ்சான் யானையை பார்த்த கலிங்க மன்னன் கடுமையான கோபத்துடன், எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு மெலிந்த நோஞ்சான் யானையை எனக்கு பரிசாக கொண்டு வருவாய் என்று கத்தினான். அதற்கு தெனாலிராமன் சற்றும் பயப்படாமல் மிகவும் பணிவாக, மன்னா, நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். இது எங்கள் விஜயநகர அரண்மனையில் போர் யானைகள் கட்டப்படும் லாயத்தை கூட்டி சுத்தம் செய்யும் வேலையை மட்டும் செய்யும் ஒரு சாதாரண கடைநிலை யானை. எங்கள் உண்மையான போர் யானைகள் மிகவும் முரட்டுத்தனமானவை மற்றும் பிரம்மாண்டமானவை. அத்தகைய வலிமை மிக்க யானைகளை நீங்கள் நேரில் காண விரும்பினால் நீங்கள் போர்க்களத்திற்குத்தான் வர வேண்டும் என்று எங்கள் மன்னர் சொல்லி அனுப்பினார் என்றான். இதை கேட்ட அண்டை நாட்டு மன்னனுக்கு தலை சுற்றியது. வெறும் குப்பை கூட்டும் யானையே இவ்வளவு உயரமாக இருந்தால் உண்மையான போர் யானைகள் எப்படி இருக்கும் என்று எண்ணி பயந்து நடுங்கினான். உடனடியாக தனது போர் முடிவை கைவிட்டு தெனாலிராமனிடம் பல விலைமதிப்பற்ற சமாதான பரிசுகளில் கொடுத்து மரியாதையுடன் அனுப்பி வைத்தான். தெனாலிராமனின் இந்த சிறந்த ராஜதந்திரத்தை கண்ட கிருஷ்ணதேவராயர் அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசாக அளித்து பெரிதும் பாராட்டினார். நீதி. ஆயுத வலிமையை விட அறிவு கூர்மையே சிறந்த ராஜதந்திரம் ஆகும். எனவே மக்களே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.